தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் இந்த சபைகளுக்கு அனுப்பும்படியான செய்திகளை குறித்து நாம் வாசித்து வருகிறோம். இந்த சபைகளுக்கு மாத்திரமல்ல, அந்த நாட்களில் இருந்த அந்த நிலைகளில் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தியாக மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவருடைய வருகை மட்டுமாக ஒவ்வொரு சபைக்கும் அனுப்பப்படுகிற செய்தியாக தேவன் அனுப்பி இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றும் பேசுகிறவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த லவோதிகா சபை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஏறக்குறைய ஒரு 2 சபைகளை குறித்து மாத்திரம் ஆண்டவர் அங்கு ஒரு நல்ல நிலையில் அவர்களை குறித்து எடுத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிலதெல்பியா சபை அதில் ஒன்று. மற்ற 5 சபைகளில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய நிலையை குறித்து பேசுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த நிலையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று அவர்களுக்கு மனந்திருந்தலை குறித்து எடுத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லவோதிகா சபை ஒரு காஸ்மோபாலிட்டன், ஒரு பெரிய பட்டணத்தில் இருந்த ஒரு சபை என்று சொல்லலாம். மருத்துவத்துறையில் இன்னுமாக பல வழிகளில் முன்னேற்றம் அடைந்த ஒரு பட்டணத்தில் இருந்த சபை இது. பொருளாதார ரீதியில் பார்க்கும் பொழுது இந்த சபை என்பது ஓரளவுக்கு வசதிகளை வாய்ப்புகளை கொண்டிருந்த சபை என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இந்த சபையானது ஏறக்குறைய பேங்க், இன்னும் வியாபாரத்தில், இன்னும் டெக்ஸ்டைல், அதாவது துணி, இப்படி பல வழிகளில் இந்த சபையானது பொருளாதார ரீதியாக முயற்சியாக அங்கு பல காரியங்களை கொண்ட ஒரு சபையாக இருந்தது. இந்த சபை குறித்து ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவரிடத்தில் பேசுகிறார். அவருடைய நிலை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் இங்கு அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உண்மையும் 14வது வசனத்தில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இந்த தேவன் மிக பெரியவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். இந்த வேதத்தில் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள, சர்வ ஞானத்தோடு செயல்படுகிற அவரை குறித்து வேதம் தெளிவாக சொல்வதை பார்க்க, அவருடைய படைப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம அத்தாந்தரத்தில் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் செயல்பாடெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. தன்னைத்தானே ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. சூரியனை சுற்றி 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு அமைப்பின் மூலமாக வருஷங்கள், இரவு பகல் என்ற நிலைகளை உண்டாக்கி தேவன் அருமையாய் திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமி மாத்திரம்தான் அவருடைய படைப்பில் உண்டான கிரகங்களில் தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது. இங்கே தான் மரம், செடி, கொடி, மனிதனுக்கு வாழ்கிற அமைப்பு. மனிதன் விதமாக அவன் ஆக்சிஜனை உட்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறான். செடிகள் இந்த கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகிறது. தேவனுடைய படைப்புகளை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக திட்டமிட்டு இது அமைக்கப்பட்ட ஒன்று என்று சொல்வதில் எந்த விதமான சந்தேகமில்லை. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை படைத்தவர் ஒருவர் உண்டு என்பதை எண்ணுவதில்லை.
இவைகள் தானாய் உண்டாயிற்று என்பதாக எண்ணுகிறார்கள். ஆகவே தேவன் அந்த சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற அறிமுகத்தை அந்த 14 வசனத்தில் பார்க்குறோம். இந்த சபையின் நிலையை குறித்து அவர் பேசுகிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அடிக்கடி அவர் சொல்லுகிற ஒரு வசனம் இதுதான் இல்லை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், நீ யார் என்பதை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய நிலை என்ன என்பதை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறேன். என்னை பற்றி அவருக்கு மறைமுகமானது ஒன்றுமே இல்லை. சொல்றாரு, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிருமா இல்லை அனலும் இல்லை. ஒருவேளை நீ குளிரா இருந்தா கூட ஏதாவது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கமாக உன்னை திருப்பி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். நீ இரண்டிலுமே இல்லாத நிலையில் காணப்படுகிறாய். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சபையின் நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் புறக்கணித்து விடுவேன். தேவன் ஒரு மனிதனை புறக்கணித்து அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கக்கூடிய சொல்லுங்க? கர்த்தர் நான் உன்னை புறக்கணிச்சிருவேன்னு சொல்லிட்டார்னா அதுக்கு மேலே என்ன நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடும்? ஆண்டவர் சொல்றாரு 17, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இதெல்லாம் நீ தெரியாம நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்க. 99.9 கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்களுடைய நிலையை குறித்து உணரக்கூடிய அந்த ஒரு உணர்வு என்பது அற்ற நிலையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை குறித்து உயர்வாக சரி என்று எண்ணிக்கொள்கிற அந்த நிலையில் வாழ்கிற காரியத்தை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உன்னை குறித்து என்ன தெரியாது எனக்கு, நீயும் கூட அப்படியாக நினைக்கலாம். நான் சரியாக தான் இருக்கிறேன், என்னிடத்தில் குறை ஒன்றுமில்லை என்று ஒருவேளை நீயும் கூட எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் இரக்கம் உள்ளவருங்க, கிருபை உள்ளவர். மனிதனாக இருந்தால் உடனே அழித்து விடுவோம், சகிக்க முடியாது. இன்றைக்கு சாதாரணமாக ஒரு மனிதன் செய்கிற காரியங்களை பொறுத்து கொள்ளக்கூட நம்மளால் முடியறதில்லை, வெகுண்டு எழுந்துறனால. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன், உனக்கு நான் ஆலோசனை சொல்கிறேன். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ள வா, நான் தர்றேன்னு சொல்றார். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக அவனுடைய அவலட்சணத்தை தோன்றும்படியாக காணப்படுகிறவனாகவே இருக்கிறான். ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய வாழ்க்கையில் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? அவருடைய பாவங்கள் தான் அவலட்சணமாய் தோன்றக்கூடிய ஒரு காரியத்தை தான் இருதயத்தில் பார்க்க முடியும். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்லை, இந்த தேவனை அவன் அறியான், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதை அவன் அறிய மாட்டான். அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவன் தான் என்ன நினைக்கிறானோ அந்த நிலையில் அவன் தான் சரியாக இருப்பதாக எண்ணி வாழுகிற அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். தேவன் என்னை பார்க்கிறது எப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. 19 சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்களோ
அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னில் திருப்தியா இருக்கிற, நீ உன்னுடைய ஆவிக்குரிய நிலை பரிதாபமாக இருந்தாலும் சரி என்று எண்ணிக்கொள்கிறாய், உன்னை ஏமாத்திக்கிற. அந்த நிலை இருந்தாலும் கூட நீ என்ன நினைக்கிறன்னா, நான் ஐஸ்வர்யவான் என்று நினைக்கிற, என்னில் குறைவில்லைன்னு நினைக்கிற. ஒரு மனிதன் ஆவிக்குரிய காரியத்தில் யாரையுமே அவன் ஏமாற்ற மாட்டான். அவன் தன்னைத்தான் ஏமாற்றி கொள்ளுகிறது தான் அவனுடைய மிக பரிதாபமான நிலை. ஒருவேளை நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் சரியாக இருக்கிறேன், நான் பரவாயில்லை. தேவன் இந்த சபையை பார்த்து உன்னை ஏமாற்றிக் கொள்கிறாய். அவர் அழைக்கிறார், நீ வா. உன்னை ஏமாற்றிக்கொண்டு உன்னை நீ அழித்து கொள்ளாத. உன்னை நீ ஏமாற்றி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு போயிடாத. ஆண்டவர் சொல்றாரு, நீ வா, உனக்கு நான் வஸ்திரத்தை தருகிறேன். அதாவது 2 காரியத்தை சொல்றார். ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது இவரிடத்தில் இல்லை. எனக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்னன்னா, ரட்சிக்கப்படுறதே படல, ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ரட்சிப்பினுடைய அடையாளங்களை குறித்து நாம் பேசணும். சில ஞாயிற்றுக்கிழமை போன வாரத்துக்கு முந்தின வாரம். ரட்சிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று சொல்லணுங்க. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா இல்லையாங்கிறத நீ சொல்லும்படியாக அல்ல, உன்னுடைய போதகன் சொல்லணும். மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லணும். ரட்சிப்பு என்பது உள்ளாக மறைந்திருக்கிறதில்ல. உன்னுடைய கணவன் உன்னை பார்த்து சொல்லணும், மனையை பார்த்து சொல்லணும், பிள்ளைகள் பார்த்து சொல்லணும். மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனம் திரும்புதல் என்பது இன்றைக்கு சபைகளில் போதிக்கப்படுவதே இல்லை. பாருங்களேன், எவ்வளோ பெரிய சபைகள், 2000 5000 பேர் வர்றாங்க. பாவத்தை குறித்தும் போதிக்கிறதில்ல. ஏன்? பாவத்தை குறித்து போதித்தால் ஜனங்கள் இடரல் அடைவார்கள், வரமாட்டாங்க. பாவத்தை குறித்து போதிக்கப்படாத இடத்துல மனம் திரும்புதலின் அவசியமே இல்லையே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை மாத்திரமே மையமாக கொண்டு அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்றாங்க? போதிக்கிற திரள்கூட்டமான 5000 பேர் என்ன, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்குமான்னு பார்த்தா போதகன் முதலாக ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் போதகனே ரட்சிக்கப்பட்டிருந்தா சரியான சத்தியத்தை போதிப்பானுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் ஒரு ஆத்துமா மனம் திரும்ப முடிவதில்லை? இங்கே மிக தெளிவாய் ஆண்டவர் பேசிட்டார். சத்தியம் உனக்கு தெளிவாய் போதிக்கப்படுகிறது. ஆனால் ஏன் உன்னால் மனம் திரும்ப முடிவதில்லை? காரணம் என்ன? ஒவ்வொரு வாரம் சத்தியம் உனக்கு தெளிவாய் போதிக்கப்படுகிறது. ஆனால் மனம் திரும்பலின் எந்த விதமான ஒரு சின்ன மாற்றமும் உன்னில் ஏற்படுகிறதை பார்க்க முடிகிறதில்ல. உடைய வாழ்க்கையில் நீ எந்த விதமான சலனம் அடையாதபடிக்கு நீ இருந்த வண்ணமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன? காரணம் பெருமைதான். ஒரு மனிதன் மனம் திரும்ப முடியாததற்கு அடிப்படை காரணமே பெருமைதாங்க. பெருமை தேவன் அருவருக்கிறார். ஏன்னா பெருமை என்பது சாத்தானின் குணம்.
சாத்தான் வீழ்ந்து போனது மாத்திரமல்ல, அவன் வீழ்ந்து போனது பெருமையினால. பெருமை என்பது சாத்தானின் குணம், தாழ்மை என்பது தேவனின் குணம். பெருமை இருக்கிறதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் மனம் திரும்ப முடிவதே இல்லை. எனக்குள்ள எப்படி பெருமை வந்தது? இந்த பெருமை சாத்தானிடத்திலிருந்து வந்தது தான். அது உனக்குள் பெருமை இருக்கும் பொழுது சாத்தானின் ஆதிக்கத்துக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவனுடைய பிடிக்குள் நீ காணப்படுகிறாய். எப்படிங்க நீங்க சொல்றீங்க? நாம் ஏசாயா 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 14வது அதிகாரத்தில் இங்கு நாம் என்ன பார்க்கிறோம்? ஏசாயா 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய அந்த வீழ்ச்சி குறித்து இந்த ஏசாயா 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் நம்மிடத்தில் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 14வது அதிகாரம், இங்கே 12 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 14:12 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆண்டவர் சொல்றாரு, இங்கு சாத்தானுடைய அந்த வீழ்ச்சி குறித்து சொல்லும் பொழுது இங்கு சாத்தான் அவன் சொல்லுகிறான், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இடத்துல சாத்தான் என்ன சொல்றான்னா, ஐ வில், நான். 5 இடத்துல ஐ வில் ascend into heaven, I will exalt my throne, I will also sit on the mount of the congregation, I will ascend above the heights of the clouds, I will be like the most high, I will, I will, I will, நான். 5 இடத்துல சொல்றான். மனிதனுடைய பெருமை என்பது நான். அவனுடைய வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுக்க விரும்புறதே இல்லைங்க. நான் நினைக்கிறது சரி, நான் சிந்திக்கிறது சரி. இன்னைக்கு சபைகளில் மக்களுடைய நிலை எப்படி இருக்கு? ஏன் தேவனுடைய சத்தியத்தை கேட்க மனதில் மக்கள் விரும்புவதில்லை? நான் என்னுடைய, நான் விருப்பமாக இருந்தா நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி செய்வேன், நான் இப்படி தான் காரியத்தை நிறைவேற்றுவேன். ஐ வில், ஐ வில், ஐ வில். எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க விரும்பவில்லையோ அவனுக்குள்ளாக சாத்தானின் குணமான பெருமையானது ஆட்கொண்டு இருக்கிறது. அவன் நான் என்று தான் சொல்றான். பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பெருமையை உடைத்து வரலையோ அவன் ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை.
தேவன் எந்த ஒரு மனித வாழ்க்கையில் பெருமையை உடைக்கவில்லையோ அவன் வெளியவே வரமாட்டாங்க. கடைசி மட்டும் நான் நினைக்கிறேன். லவோதிக்கா சபையில் அந்த மக்கள் அப்படிதான். நான் ஐஸ்வர்யவான் நினைக்கிறேன், நான் உன்னுடைய நான்கிற வார்த்தை போகாத வரைக்கும் நீ ரட்சிக்கப்படவே முடியாது. தெரிஞ்சுக்க, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான்கிற வார்த்தை போகலையோ அவன் ரட்சிக்கப்படவே முடியாது. அவன் ரட்சிக்கப்பட்டவனும் அல்ல. பவுல் என்ன சொல்றாரு? உண்மையாலுமே ஸ்பர்ஜனுடைய அந்த செய்திகளெல்லாம் பார்ப்பீங்கன்னா கிருபை என்பதை குறித்து சொல்லுகிறார். கிருபை என்றால் தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம். எனக்கு தகுதியே இல்லை, என்ன ஆண்டவர் இந்த அளவுக்கு வச்சிருக்காரு, அவருடைய கிருபை. நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கிருபை. என்னுடைய பாவத்துக்குதாக ஆண்டவர் என்னை தண்டிக்கல, கிருபை. கிருபை என்பதை தவிர வேற ஒண்ணுமே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் சொல்லவே முடியாது. பவுல் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்ட, ஆனால் நான் அல்ல, என்னோடு கூட இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் அல்ல, நான் இல்லைப்பா, நான் இன்னைக்கு இருக்கிறேன். தெருவில் போய் பாரு, எத்தனையோ தேவையில்லை மக்கள் இருக்காங்க, எவ்வளோ சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. உன்னையும் என்னை அப்படி போல அவர் சிருஷ்டிப்பாருன்னா அவருக்கு அதிகாரம் உண்டு. நாசில சுவாசம் இல்லை எந்த ஒரு மனுஷனையும் அவர் விரும்புகிறபடி செய்வதற்கு அவர் முழு அதிகாரம் உண்டு. அவரிடத்துல நீ நான் கேட்க முடியாது. எத்தனையோ பேர் வாழ்நாள் முழுதுமே வியாதியினால பாடுபடுகிறவர்கள் உண்டு. உன்னை இந்த அளவுக்கு ஆரோக்கியம் கொடுத்திருப்பார், அவருடைய கிருபை வேற ஒண்ணுமே இல்லையே. ஆனா இந்த லவோதிக்கா மக்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்கிறையே, நீ இதை உணர்ந்து கொள். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ இப்படி இருக்கிறையப்பா, நீ குளிராவது அனலாக இருந்தால் பரவாயில்ல, உனக்கு வாந்தி பண்ணி போடணும், விலைக்கு போடுவேன்னு சொல்றாரு. நீ நிர்வாக்கியமானவன், தரித்திரன், ஆவிக்குரிய தரித்திரன், குருடன், நிர்வாணி, உனக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுற. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குங்க. ஏன்னா அவன் தன்னுடைய அந்த நிலையில் போலியான ஒரு திருப்தியை சாத்தான் கொடுக்கிறான். பெருமை தான், வேற ஒன்றுமே இல்லைங்க. அது பெருமை. ஏன் மனம் திரும்ப மாட்டான்னா அன்னை பெருமை தான். பிசாசு ஆதாம் மேலிடத்துல சொன்னாங்க, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். ஏன் கனியை புசித்தாங்க? தேவர்களை போல் ஆவீர்கள் சொன்ன உடனே நம்ம போ கடவுளை, அது சாத்தான் தான்ல. எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த முடியலையோ அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கவே முடியாது. தெரிஞ்சுக்க, ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு அடையாளம் தாழ்மை தான். ரட்சிப்பினுடைய ஒரே ஒரு அடையாளம் தாழ்மை தான். தாழ்மைங்கிறது இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பெருமை, வேதம் அப்படி சொல்லலை. வேதம் அப்படி சொல்லலை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ரட்சிப்பு கிருபையினால் உண்டானது. நீ பெருமை பாராட்டாது படிக்கிறது கிருபையினால் உண்டானது. கிருபையில்னா நான் தகுதியற்ற ஒரு மனிதன் என்பதை உன்னை உணராம நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ காணப்படுவாயானால் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பேன்னு சொல்றேன். நான் கேட்குறேன், எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்ப? வாய்ப்பே இல்லையே. ஏன்னா எபேசியரில் வெகு தெளிவாக சொல்லுங்க, இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லைப்பா. நீ ரட்சிப்பை குறித்து ஒரு அணுவு கூட நீ மேன்மை பாராட்ட முடியாது. எபேசியர் நிருபத்தில் மிக தெளிவாக சொல்லுதில்ல. இதெல்லாம் சத்தியம் சொல்கிற காரியம். ஆனால் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான்? பரவாயில்ல, நான் அப்படி ஒன்றும் மோசம் இல்லை, அந்தளவுக்கு நான் மோசம் இல்லை. உன்னை மோசம் போக்குறதே அதுதான். உன்னை மோசம் போக்குறதே நான் அந்தளவுக்கு நான் மோசம் இல்லை நினைக்கிற பாரு, அதுதான் நீ மோசம் போகிற. நீ யாரை ஏமாத்தலை, உன்னை நீ ஏமாத்திக்கிற. உன்னுடைய சொந்த ஆத்மாவை அழித்துக் கொள்ளுகிறாய்.
சொந்த ஆத்துமாவை சாத்தானுக்கு நீ விற்று போடுகிற. தப்பிக்க வழியே இல்லையே, தப்பிக்க வழி இல்லை, தப்பிக்க வழியே இல்லைங்க. எபேசிய நிருபத்தில் பவுல் என்ன எழுதுகிறார்? ஒரு ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது கிருபை மட்டும்தான், வேறு அதை குறித்து நீ மேன்மை பாராட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையாக இருந்த ஏங்க அவன் சொல்றான்? ஆண்டவரே, நான் பாவ தன்மை உள்ளவன், என் பேரில் கிருபையாயிரும் என்று ஏன் அந்த மனுஷன் ஜெபிக்கிறான்? தகுதி இல்லை ஆண்டவரே, எனக்கு தகுதி என்பது இல்லை, நான் தண்டிக்கப்பட வேண்டிய என்னுடைய பாவ சுபாவம் என்னை அழிக்கிறது, என்னுடைய குடும்பத்தை அழிக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சாட்சி இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் தான் சாபம். யூ ஆர் த கர்ஸ். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் அந்த குடும்பத்துக்கு ஒரு சாபங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் அந்த குடும்பத்தில் அவன் ஒரு சாபத்தீடானவன் தான் இருப்பான். ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தேவன் அவனோடு இல்லை, அவனோடு சாத்தான் இருக்கிறான். ஏன்? அவனுக்குள்ளாக பெருமை. நான்கிற அந்த இது ஏசாயாவில் 5 முறை ஐ வில் நான். அதுமேல இந்த வேதமானது ஒரு நாளும் பொய் சொல்றது இல்லை. ஒரு எழுத்தால் ஒரு எழுத்தின் உறுப்பாயில் ஒழிந்து போவதில்லை, அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் உன்னை ரட்சித்திருப்பாரானா உனக்குள்ளாக தாழ்மை என்ற குணம் இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தாழ்மை பார்க்க முடியலையா? அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? நான் கேட்குறேன், எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் சொல்ல முடியும்னு கேட்குறேன். உன்னை நீ ஏமாற்றிக்கொள்ளும்படியாக நீ அதை ஒரு சாக்கா பேசலாமே ஒழிய, வேதத்தோடு நீ ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையான அவைக்குரிய அறிவு இல்லாத நிலையை காட்டுகிறது, வேற ஒண்ணுமே இல்லை. யூ டோன்ட் ஹவ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அடிப்படையான ஒரு சத்தியத்தினுடைய விளங்குதல் கூட இல்லாத நிலையை காட்டுது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, உங்களால் ஆகலப்பா. போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாலை ரட்சிப்பையும் கிருபை குறித்து நான் பேசினேன். கிருபை இல்லாமல் வாழ்க்கையில் நீ பரலோகமே போக முடியாது, தெரியுமா? கிருபை இல்லாமல் தேவனுக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது, தெரியுமா? கிருபை இல்லாமல் தேவன் உனக்கு எதிர்த்து நிற்கிறாருங்கிறது உனக்கு தெரியுமா? பெருமையிலவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கிருபை வேண்டாம்னு சொல்றவனுக்கு இருக்கிற ஒரு பேய் குணம் பெருமை. ஒருவரும் பெருமை பாட்டாபடிக்கு யாருமே அதில் பெருமை பாராட்ட முடியாது. நான் இதை செய்தேன் ஆகவே ரட்சிக்கப்பட்டேன், நான் இதை நிறைவேற்ற ரட்சிக்கப்பட்டேன், இல்லை. கிருபை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதிரோ பேருக்கு இல்லாத சிலாக்கியத்தை ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிப்படையான ஒரே ஒரு குணம் தாழ்மை. தாழ்மை இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்படவே இல்லை. இஸ் நாட் சேவ்ட். அப்சல்யூட்லி இஸ் நாட் சேவ்ட். பரிசுத்த ஆவியானுடைய தன்மை தாழ்மை. எனக்கு எத்தனை போதகர்கள் ரட்சிக்கப்படலை, எத்தனை விசுவாசிகள் சொல்ற சபைகளுக்கு ரட்சிக்கப்படலை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஆர் யூ ட்ரூலி சேவ்ட்? உன்னால சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆவியானுக்குள்ளாக அந்த கிருபையை சார்ந்து கொள்கிற தாழ்மையான கொடுத்திருக்காரா? இல்ல, பிசாசின் பேய் குணம் பெருமை. அவதான் நான் 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 அவன் சொல்றான். நான் ஏறுவேன், நான் ஏறுவேன், ஏறுவேன், இதே தான் அவன் சொல்றான். அவனுக்கு இருந்த அழகு கூட அவனை பெருமை ஆக்கிட்டுல. நிறைய பேர் தனக்கு இருக்கிற சிலதை வச்சு பெருமை பாராட்டுறாங்க. எனக்கு பாரு எப்படி இருக்கு. எசேக்கியேல் 28 வேதம் என்ன சொல்லுது? சாத்தான் அவன் பெருமைக்கு காரணம் அவனுடைய அழகு. சாத்தான் ரொம்ப பியூட்டிஃபுல். ஏன்னா அவன் தேவ தூதர்களில் பிரதானமானவன், சாதாரணமானவன் இல்லைங்க. இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட் பீயிங். எசேக்கியேல் 28 தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் 12 ஆண்டவர் சொல்றாரு,
மனுபுத்திரனை தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ குறைவற்றிருந்தாய். ஆனா 16 சொல்றாரு, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். நான் அழகு, எனக்கு வியாபாரம், ஒரு சாதாரணமாக எளியவனாக இருந்து ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது நல்லது. இந்த காலத்தில் மனிதன் பணம், பொருள், பொன் தேடி போகிறது அவனை அறியாமலே பெருமை வர வாய்ப்பு இருக்கு. மனிதன் எப்பொழுது எனக்கு இன்னும் வேணும்னு நினைக்கிறான்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, அந்த கொஞ்சம் உன்னை சாத்தானையாக மாற்றிவிடும். தேவன் உன்னை சாத்தானாகவே பார்ப்பார். உண்மையாக சொல்கிறேன். God will see you as a Satan. ஏன்னா உனக்கு பெருமைன்னு ஒன்று இருந்தால் அது சாத்தானின் குணத்தினால நீ அவருடைய பிள்ளையாக உன்னை பார்க்க முடியும். இப்படி முடியுங்க. உனக்குள்ள பெருமை என்பதை ஒன்று இருக்கும் பொழுது நீ சாத்தானுடைய பிள்ளையாக தான் இருக்கிற. என்ன அவன் சொல்றானா, ஏசாயால அதான் உங்களுக்கு காமிச்சேன். நான் 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 என்னுடைய என்பது அது சாத்தானின் குணமாக இருக்கிறதுனால உனக்குள்ள பெருமை இருக்கும் பொழுது சாத்தானை போலத்தான் உன்னை அவர் பார்ப்பார். அவருடைய பிள்ளையாக நீ இருக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய பிள்ளையின் அழகு வேற. பிள்ளையின் அழகில் என்ன இருக்கும்? இயேசுவை போன்ற தாழ்மை இருக்கும், இயேசுவை போன்ற தெய்வீக குணம் இருக்கும், இயேசுவை போன்ற மன்னிக்கிற குணம் இருக்கும், இல்லை தெய்வீக தன்மைகள் இருக்கும். ஆனால் உனக்குள்ள அது எங்கே? ஆகவே பெருமை உள்ளவனுக்கு தேவன் ஏன் எதிர்த்து நிற்கிறார்னு சொல்கிறோம்? அது சாத்தானின் குணமாக இருக்கிறதுனால சாத்தானை போலத்தான் அவனை பார்க்குறார். மனம் திரும்பாத ஒவ்வொருவனும் ஒரு சாத்தான் தான் அந்த உலகத்தில். ஏன்னா அவனுடைய கையால் தான் அவருடைய குணத்தை தரித்து கொண்டிருக்கிறதான பெருமை. நெபுக்கத்நேசர் என்ன சொன்னார்? நான் ஏறுவேன், உயருவேன். இந்த லவோதிகா சபையை பற்றி பார்த்தல, இந்த லவோதிகா சபை சாதாரண சபை இல்லை. டெக்ஸ்டைலில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்தது, மருத்துவத்துறையில் முன்னேற்றம் அடைந்தது, வியாபார ரீதியாக பணம் கொழித்த ஒரு நகரம். இந்த நகரத்தினுடைய நிலை என்னாச்சு தெரியுமா? கிபி 60வது நூற்றாண்டில் பூகம்பம் இந்த பட்டணம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போச்சு. உன்னை இன்னைக்கு வரைக்கும் நீ உயிரோடு இருக்கன்னா கர்த்தருடைய கிருபை தெரிஞ்சுக்கோ. உன்னை அழிப்பதற்கு தேவனுக்கு சன நேரம் போதும். என்னை அழிப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையை தலைகளை மாற்றுவதற்கு போதுங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்குறல, ஆனால் பேர் நீண்டிய பொறுமையாக இருக்கிறார். நீ சாத்தானை போல வாழ்ந்து கொண்டிருப்பாயானா உனக்கு என்ன நம்பிக்கை வர முடியும்னு கேட்குறேன். பெருமை உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. பெருமை உன்னை முற்றமாக அழித்து கொண்டிருக்கிறது. நீ தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த லவோதிகா சபை ஆண்டவர் சொன்னாரு, நீ தரித்திரனா இருக்கிறியப்பா, நீ இந்த மாதிரி நிலையில இருக்கிறத நீ வஸ்திரத்தை வாங்கிக்கொள். ஆண்டவர் எவ்வளோ பணிவா பேசுறாருல்ல. தேவாதி தேவனே இந்த உலகத்தில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பாவமும் உன்னுடைய நரகத்தில் உன்னை தண்டிக்க தெரிஞ்சுக்கோ. நிச்சயமா தேவன் இல்லாத நீ வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையின் பாவத்தின் ஊற்று பெருமை. பெருமையின் பிரதிபலிப்பு தான் பாவம். இந்த பட்டணத்தில் அவ்வளோ ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி இருக்கிறியே, கலியத்தை வாங்கிக்கோ, கண் திறக்கப்பட வேண்டும், வஸ்திரத்தை வாங்கிக்கோ, இதோ இலவசமாய் தருகிற வா.
ஆனால் அதெல்லாம் உடைய வாழ்க்கையினுடைய பெருமை. நீ என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு அது தேவையில்லை. நான் ஏசாயா 14 பார்க்குறோம் இல்லை, சாத்தானுடைய வீழ்ச்சியை பார்க்குறோம். என்ன சொல்கிறான்? அதிகாலையன் மகனாகிய விடிவெள்ளியே, நீ விடி விழுந்துட்டியே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் ஆதாய கூட்டத்தில் நறுவத்தில் வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலே உன்னதங்கள் ஏறுவேன், உன்னதமான கொப்பா என்று நான் ஐ வில் எஞ்ச இடத்துல சொல்கிறான். உன்னுடைய கர்வத்தையும் உன்னுடைய பெருமையும் உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிற? எவ்வளோ நேரம் ஆகுன்னு நினைக்கிற? தேவன் இறங்குகிறார்ல கல்வாரியில். அதனாலே எந்த ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருக்கோ அவனுக்குள்ள சாத்தான் ஆதிக்கம்தான். சாத்தான் ஆதிக்கம்தான். தேவ ஆவியானவருக்கு அங்கே இடமில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அடிப்படையானது தாழ்மை தான். நீ என்னைக்கு தாழ்மை இல்லையோ வாழ்க்கையில் நீ தேவனுடைய கோபாக்கனை உன் பேரில் தொங்கிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், இந்த பட்டணத்தை ஆண்டவர் அழிச்சிட்டாருங்க. பல வருடங்கள் ஆகல. கிபி ஏறக்குறைய இந்த முதல் நூற்றாண்டில் பார்க்கும் பொழுது கிபி 30-35 ஆண்டுகள், ஒரு 25 ஆண்டுகளில் பட்டணத்தை பூகம்பத்தின் மூலம் முழுக்க அழிச்சிட்டார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகல? தாழ்மைப்படு. தாழ்மை ஒன்று தான். வேதத்தில் தான் பார்க்குறோம், கிருபை தாழ்மையர்களுக்கு தான் கிருபை. தகுதியில்லை ஆண்டவரே, நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். நான் காலையில் எப்போவுமே காஃபி குடிக்கும்போது வாக்கியம் முடிச்சுட்டு குடிப்பேன். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த நாளில் இதை நான் குடிக்கிறது கூட ஒரு கிருபை தான். எத்தனையோ பேர் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், வியாதினால் இன்றைக்கி படுக்க இருக்கலாம். எனக்கு இம்மட்டும் கொடுத்துருக்கிறது கிருபை. நாள்தோறும் கிருபையை நீ அண்டிக்கொள்ளணுன்னா தாழ்மை ஒரே ஒரு வழிதான். பாவியாக மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நீ உன்னுடைய பெருமையெல்லாம் உடைத்து தேவன் சமூகத்தில் வரலன்னா நீ ஒருவேளை ஜெபிக்கலாம், பரிசுத்தவானை போல ஜெபிக்கலாம், பரிசுத்தவாட்டியை போல ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுடைய கோபம் உன்மேலும் உன் குடும்பத்தின் மேலும் வரும் பொழுது நீ ஒன்றுமே பண்ண முடியாது. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஒரு சாபம், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ஒரு சபையில் அவன் ஒரு சாபம், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தில் அவன் சாபம். ஏன்னா சாத்தான் அவனை கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். ஆனால் தாழ்மைப்படுகிற ஒரு மனுஷனும் கிருபையோடு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா தேவன் அவனோட கூட இருக்கிறார். நான் அல்ல, கிருபையே. வாழ்க்கையில் தாழ்மைப்படாமல் ரட்சிக்கப்படவே முடியாது. கிருபைக்கும் பெருமைக்கும் சம்பந்தமே இல்லை. உன்னை பாவி என்று பாவத்தன்மை உள்ளவன் என்று நீ உன்னை ஒத்துக்கொள்ளாமல் ஒரு காலம் ரட்சிக்கப்பட முடியாது. இன்னைக்கு நீ எழுதி வச்சுக்கோ. உலகனுடைய முடிவை நான் பார்ப்பனோ பார்க்க மாட்டானோ தெரியாது. நீ மனம் திரும்பாமல் போனால் தேவன் அறிவார். தேவன் அறிவார். தேவன் பக்கமாக உன்னை தாழ்த்துகிற ஒவ்வொரு இந்த வேளையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் பொழுது தாழ்த்து. ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, என்னை மன்னியும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காரும். துணிகரமாக நீ போகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை உடைக்க தெரிஞ்சிருக்கிறார். தெரிஞ்சுக்கோ. துணிகரமாக நீ போகும் பொழுது கர்த்தர் உன்னை அடிப்பார்கள், கண்டிப்பாக அடிப்பார். ஏன்னா பெருமையானது தேவன் எதிர்த்திருக்கிற பெரிய ஒரு பயங்கர குணம். ஏன் ஒரு மனுஷன் துணிகரமாக போகிறான்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரைட். பெருமை இல்லை. என்னுடைய வாழ்க்கை யோசிப்பா, ஆண்டவரே நான் மட்டும் நான் ஜீவிக்கிறது நம்முடைய கிருபை, என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஏன்னா அறிந்து செய்கிற பாவத்துக்கு அநேக அடிகள்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை ஒரு இந்துவாக இருந்தால் உனக்கு தண்டனை கம்மி, நீ கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு தண்டனை அதிகம். ஏன்னா நீ தெரிந்து பாவம் செய்கிற.
தெரிந்துதான் நீ பாவம் செய்கிற. ஆண்டவருக்கு ஏன் நீ முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிற? தெரிந்துதான் முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிற. உடைய சொந்த வழியில் நடக்கணும்னு ஏன் நீ விரும்புகிற? அதில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ விரும்புகிற. தெரிந்துதான் நீ செய்கிற. தெரியாமல் நீ செய்யலை. தெரியாமல் நீ ஒரு நாள் செய்யலை. தெரிந்துதான் நீ செய்கிற. தேவனுடைய நீடிய பொறுமை. இந்த லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் எவ்வளோ சொல்லிட்டார், எவ்வளோ சொல்லிட்டார். அதை பார்த்து நம்ம முடிப்போம். இந்த லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர்களை எல்லா சபையும் சொல்றதை போல இந்த லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் எச்சரித்தார். என்ன சொன்னார்னா, அவர் சொன்னார், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியம். ஒரு உண்மையுள்ளவருங்க, அவர் வார்த்தையில் மாற மாட்டார். அவர் சொன்னது சொன்னதுதான். அவர் ஆசீர்வாதமும் சொன்னது தான். அவருடைய தண்டனையும் சொன்னது தான். மாற்ற முடியாது. உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், நீதியின்படி தான் செய்வார். உனக்காக எனக்காக சிலுவையில் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படும்படியான ஒரு கிருபை அவர் வைத்திருக்கும் பொழுது, அந்த கிருபை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவருடைய இரத்தத்தை உன் காலின் கீழாக நீ மிதித்து போடுகிறன்னா உனக்கு என்ன நம்பிக்கை வரக்கூடும்? என்ன நம்பிக்கை கொடுக்கக்கூடும் நான் கேட்குறேன். இல்லவே இல்லைங்க. உனக்கு எந்த விதமான நம்பிக்கை கிடையவே கிடையாது. நீ மேலும் மேலும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சாபத்தீடான நபராகவே எழுப்பாய். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் சாபம் தாங்க. ஒரு சபையில் அவன் சாபம் தான் அவன். ஏன்னா இடரல் தான். அவனை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் இடரல் அடைவார்கள், சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மையுள்ளவர், ஆதியமாக இருக்கிற. அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்க உன்னை தெரியாத ஆண்டவருக்கு. அவர் சிருஷ்டிப்பை நோக்கிப்பார், வானத்தை நோக்கிப்பார், அவருடைய படைப்பை நோக்கிப்பார். அவருடைய சத்தியம் மாறாதது, இந்த வேதம் மாறாதது. ஸ்பர்ஜனுடைய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த சத்தியம். அவருடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்குங்களா, சத்தியத்தை விட்டு அவர் விலகி போகலை தான் ஒரு காரியம். அவருடைய செய்திகளை தான் சத்தியம். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, ஜாக்கிரதையாரு, நான் உன்னை வாந்தி பண்ண உழைக்கிடுவேன். நீ நிர்வாக்கியமா இருக்கிற, பரிதபிக்கூடாத தரித்திரனா இருக்கிற குருட நிர்வாணி. அனை சொல்ற, நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்மன், எனக்கு குறையில்லை. என்னாச்சு? தேவனுடைய கோபாக்கனை அந்த பட்டணத்தின் ஊற்றப்பட்டது. ஒரு 25-30 வருடங்கள் கழித்து முடிச்சிட்டார். ஃபினிஷ்ட். தேவனுடைய பொறுமை எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே என்னை மன்னியும். எவ்வளோ நான் சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டு வருகிறேன். ஆனால் என் இருதயத்தை கடினப்படுத்துகிறேன். பெருமை தான் என்னுடைய இருதயத்தை கடின காரணம். நான் சாத்தானின் பிள்ளையாக இருக்கிறேன். ஆமாங்க, பெருமை எங்கே இருக்கோ அங்கே சாத்தான் தான் கூடிக்கொண்டிருப்பான். சாத்தானின் பிள்ளை தான் நீ. தேவனுடைய பிள்ளைன்னா தாழ்மை இருக்கும். தாழ்மையும் பெருமையும் கலந்து எங்காவது இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. இயேசுவை நோக்கி பார். அடிமையின் ரூபம் எடுத்து உனக்காக எனக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த மீட்பை நீ வேண்டான்னு சொன்னா உனக்கு என்ன நம்பிக்கை இருக்கக்கூடும்? நம்மை தாழ்த்தும். ஆண்டவரே மன்னியும், மன்னியும். நீ பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே காரியம் கிருபை தான். கிருபையை தவிர வேற, கிருபை ஒன்று தான் பரலோகத்தினுடைய ஏணி. கிருபை ஒன்று தான் பரலோகத்தினுடைய வாசல். கிருபைன்னா தகுதி இல்லை ஆண்டவரே. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் எப்படிங்களா, பரிசேயனை போல, ஆண்டவரே நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உபவாசிக்கிறேன், தசம்பா கொடுக்குறேன். ஆண்டவர் அவன் அல்லன்னு விட்டுட்டார். அவன் நரகத்துக்கு போக வேண்டிய அவனை விட்டுருப்பான்ட்டார். மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாயிரும். அவன் பாவத்தை உணரும் பொழுது, தாழ்மைங்கிறது பாவத்தை உணர்கிற காரியம். நீ பெருமை இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில் செயல்படவே முடியாது, செயல்படவே முடியாது. இம்பாசிபிள். அழிவு எந்த திசையிலிருந்து வரும் தெரியாது. ஜாக்கிரதையாக இருப்போம்ல. ஆண்டவரே நான் என் மட்டும் இருக்கிறது நம்முடைய கிருபை என்று சொல். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், நம்முடைய கிருபை. நான் நிர்மூலமாக இருக்கனே, அது நம்முடைய கிருபை என்று சொல். கர்த்தர் உனக்கு இறங்குவார்.
பெருமை உன்னை அழித்து விடும். பெருமையோடு இருக்கிறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையோடு இருக்கிறவனுக்கு சாத்தான் தான் துணை. சாத்தான் நமக்கு துணை செய்ய முடியுமா? தாழ்த்துவோம், ஜெபிப்போம்.